கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். இந்த வசனத்துல முதலாவது பகுதி இப்படி சொல்கிறது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மையுள்ள வார்த்தையா இருக்கிறது. அதுல எந்த விதமான தவறும் இல்ல, அது எந்த விதமான பொய்யான வார்த்தையும் இல்ல. இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. என்ன சொல்கிறது? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த வேதாகமத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் உண்மையான வசனமாய் இருக்கிறது. அடுத்த பகுதி சொல்கிறது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். தேவனும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. அப்போ நீங்க இந்த வேதத்துல இருக்கிற ஒரு வார்த்தைய நீங்க விசுவாசித்து அந்த வார்த்தையை சார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. அப்போ அந்த தேவன் உங்களுக்கு கேடகமானவராய் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த முதலாவது நாள்ல அநேகர் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை கேட்டிருப்பீங்க, ஆலயத்திற்கு போயிருப்பீங்க. நீங்க எந்த ஆலயத்திற்கு போய் எந்த வாக்குத்தத்தத்தை கேட்டிருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்டவர்களாக மாத்திரமில்ல, அந்த வாக்குத்தத்தம் உண்மையானது. அந்த வாக்குத்தத்தத்தை சார்ந்து அந்த வாக்குத்தத்தத்தை இருதயமாகி பலவேளை எழுதி கொண்டு அதை ஆழமாக விசுவாசிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் அந்த தேவன் உங்களுக்கு கேடகமானவராக இருப்பார். அவருடைய வார்த்தை எல்லாம் உண்மை உள்ளதா இருக்கிறது. இதை ஆழமாக தியானித்து அந்த தேவ சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான மாதமாகவும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமானவராகவும் இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.